அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அன்றாஜ் எப்படி இருக்கீங்க சார்? அட்டாசமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், சமீபத்தில் காளியம்மாள் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது 2026 தேர்தலுக்கு பின் மீண்டும் அரசியலில் களம் காணுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்திருந்தாங்க. குறிப்பாக இது என்டிகேனர் மத்தியில் மீண்டும் அவங்க நாம் தமிழில் இணைவாங்க அப்படின்ற ஒரு பேச்சும் அடிப்படை தொடங்கியிருக்கு. மறுபுறம் அவங்களுக்கு எதிரான பல விமர்சனங்கள் இதற்கு முன்னாடி வச்சாங்க. அவங்க என்டிகே எதிராக போட்டியிடுவாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்களாக வச்சது. அது எல்லாத்தையும் இப்போ இல்லைன்ற மாதிரி அவங்க போட்டு உதச்சிட்டாங்க. இந்த விவகாரத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாடின வாயும் ஆடின காலும் சும்மா இருக்காது அப்படின்பாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியலில் மக்கள் நலன் சார்ந்து ஒரு கள அரசியலுக்கு வந்த ஒரு நபரால் அதை விட்டுட்டு வீட்டில் இருந்து மற்ற வேலைகளை பார்க்கறதுங்கிறது ரொம்பவே அரிது. உண்மையான களத்தில் இருந்த அரசியல் செயல்பாட்டாளர்களை பார்க்கும்போது அதுதான் நமக்கு புலப்படுது. அவங்க பார்த்திங்கனாக்கா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியில் இணையறதுக்கு முன்னாடியே ஒரு 15 வருஷம் அவங்க மீனவ பெண்கள் தொழிலாளர் சங்கம்னு ஒரு 15 மாவட்டத்தை எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு குழுவாக அமைச்சு அதுக்கு பொறுப்பில் இருந்து செயலாற்றிட்டு இருக்கும்போது தான் அவங்க நாம் தமிழர் கட்சியில் அறிமுகமாகி உள்ளார அவங்க தேர்தலெல்லாம் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதனால் அவங்களே ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கும்போது கூட என்னுடைய டெலிவரிக்கு 3 நாள் முன்னாடி வரைக்கும் நான் களத்தில் வேலை பார்த்துருக்கேன். அதே மாதிரி கடலூரில் அந்த புயல் நிவாரணம் கொடுக்கறதுக்கு நான் குழந்தை பெற்று 30வது நாள்லேயே பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த உப்பு காற்றுலலாம் போய் 45 நாள் தொடர்ந்த நிவாரண பணிகளில் நான் ஈடுபட்டிருக்கேங்கும் போது அந்த அளவுக்கு அவங்க ஒரு கள செயல்பாட்டாளராக இருக்கும்போது அவங்களால அமைதியாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அரசியல்வாதிகள்னால அவங்க அந்த பேட்டியில் சொல்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அறைகோவல் விடுக்கிறாங்க, இல்லை ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்கன்னா, பெரும்பாலும் இந்த மீனவ சமுதாய மக்களை, நெய்தல் நில மக்களை எல்லாருமே வாக்குக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அந்த மக்களினுடைய வாழ்வாதார மேம்பாட்டுக்காகவும் அந்த மக்களினுடைய நலனுக்காகவும் யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இருந்தாலும் சில கட்சிகள் 1-2 சீட்டை இந்த மாதிரி மீனவ சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா, ஜெயிச்சா இந்த மீன்வளத்துறை அமைச்சர்னு ஏதாவது ஒரு போஸ்டிங்கை கொடுக்கணும், அதுக்கு ஒரு மீனவர் தேவைங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சாங்கிய சம்பிரதாயத்தை வச்சு தான் இருக்காங்களே ஒழிய உண்மையாலும் அதுக்காக இன மக்களுக்காக போராடக்கூடிய ஆட்கள் இல்லை. அப்படியே நம்ம அந்த மக்களை நிற்க வச்சாலும் ஒரு வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் அவங்க கட்சிக்கு விசுவாசிகளாக மாறிடுறாங்க, அதுக்கு அடிபடிஞ்சு போயிடுறாங்களே ஒழிய இன மக்களுக்கு அவங்க எதுவுமே செய்யறதில்லை. இதெல்லாம் எங்களுக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால தான் இந்த 2026 தேர்தலில் நாங்கள் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு அறைகோவல் விடுக்கிறோம், ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி மக்களை, செயல்பாட்டாளர்களை தெரிஞ்ச வெறும் நாம்கே வாஸ்க்காக நீங்கள் பண்ணாமல் உண்மையாலும் மக்களுக்காக போராடக்கூடிய பகுதி வாய்ந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதிகப்படியான மக்களை எந்த கட்சி முன்னிலைப்படுத்துதோ இந்த மக்கள் நலன் சார்ந்து அந்த கட்சிக்கு நாங்கள் வேலையை பார்த்து அவங்களுக்காக நாங்கள் செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்க்கும்போது அவங்க மக்கள் அந்த நெய்தல் நில மக்கள், மீனவ மக்கள், கடலோர கிராமத்தில் இருந்து கடலை நம்பி பிழைக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுல என்னுடைய அரசியல் என்றைக்குமே ஓயாது. நான் இதில் தொடர்ந்து பயணிச்சிட்ருக்கணும், இந்த மக்களை மேலே கொண்டு வர்றது என்னுடைய பிறவி கடமையாக நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதில் சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கக்கூடியது தான். ஓகே சார். இந்த மாதிரி இப்போது திருப்பி அவங்க நிறைய கட்சிகள் போனாங்க அப்படிலாம் சொல்லிட்டு பேச்சுக்கள் அடிப்பது. இது வரைக்கும் எந்த கட்சியிலையும் அவங்க சேரலை. மீண்டும் நாம் தமிழருக்கு அவங்க வரும் பட்சத்தில் அது எந்த அளவுக்கு சார் நாம் தமிழருக்கு ஒரு போனஸ் அமையும் தேர்தலுக்கு முன்னாடி? இல்லை, நாம் தமிழில் இருந்தவங்க தான் காளியம்மாள். அவங்க இன்றைக்கி வரைக்கும் பிரிஞ்சு போயிருந்தாலும் பல விமர்சனங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அவங்க மேலே வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் பொது வெளியில் காளியம்மாள் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ தாக்கி பேசினதான் நமக்கு எந்த தகவல்களுமே இல்லை. விளக்கங்கள் கொடுத்துருக்காங்களே ஒளி அவங்க உச்சபட்சமாக கொடுத்தது என்னென்னா, இலையாக இருந்த நாங்கள் எப்போ இருந்து கலையாக மாறணுங்கிற இந்த ஒரு விமர்சனம் தான் அவங்க ஒரு நாகரீகமாக வச்சது. இப்போ நாம் தமிழர்லேருந்து பிரிஞ்சு போன மக்கள், அதிலிருந்து வெளியேறின மக்கள், பல மக்களை நம்ம பார்க்குறோம். இப்போ சமீபமாக கூட ஜெகதீச பாண்டியன் அவர்கள் சவுக்கு மீடியாவில் உட்காந்துட்டு ஒரு 3 எபிசோடாக எவ்வளவோ புழுதி வாரி அரைச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கட்சியிலிருந்து பிரிந்து போன பல நபர்கள் மைக்கு, மற்ற டிவி, மற்ற கட்சியை சார்ந்த டிவிகள்லாம் மைக்கை போட்டு சீமானை பற்றி ஏகப்பட்ட வசைப்பாடுறதெல்லாம் செஞ்சாங்க.
ஆனால் காளியம்மாள் இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வசைபாடலையோ இல்லை வந்து தான் வெளியே போனதுனால வந்து அந்த கட்சியில் என்ன குறைபாடுகள் இருக்குது, குற்றங்கள் இருக்குது, தலைமையில் என்ன இடர்பாடுகள் இருக்குங்கிறத பற்றிலாம் எங்கேயும் வெளிப்படையாக பேசாத ஆள் அவங்க. அதிலெல்லாம் ரொம்ப நாகரிகத்தை தான் கடைபிடிச்சிட்டு வராங்கன்னு நம்மளால் பார்க்க முடியுது. திருப்பி ஒரு வேளை வந்து அவங்க நாம் தமிழருக்கு வருவோமா இல்லை வந்து எங்கே போவோங்கிறத சொல்லலை. ஆனால் கட்டாயம் அரசியல் களத்துக்கு தேர்தலுக்கு முன்னாடியே நான் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் கேள்வி கேட்குற மாதிரி வந்து நாம் தமிழருக்கு காளியம்மாள் வந்தாங்கன்னா கட்டாயம் நாம் தமிழருக்கு அது பலமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல பேச்சாளர், மக்கள்கிட்ட நல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட நபர், பெண், அந்த பெண் சமுதாயத்தையும் வந்து அதிகமாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியவங்க, ஒரு மீனவ சமுதாயத்திலிருந்து அந்த கடல் சார்ந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு நபருங்கும் போது அவர் எந்த கட்சிக்கு போனாலும் அவர்னால வந்து அந்த கட்சி வந்து மைலேஜ் எடுப்பாங்க. ஆனால் அடாப்ட் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ தமிழ் தேசிய மாதிரி ஒரு கட்சியில் வந்து பயணிச்சுட்டு நாளை பின்ன இந்த திராவிட கட்சிகளில் வந்து அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். கஷ்டம். நம்ம ஏற்கனவே கூட போன தடவை கூட பேசியிருந்தோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த நாம் தமிழருக்கு வரக்கூடிய உறுப்பினர்கள், அதில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எல்லாமே வந்து அந்த தமிழ் தேசியங்கிற ஒரு கொள்கையை சார்ந்து பிடிப்பு ஏற்பட்டு வந்து அந்த கொள்கையை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சமீப காலமாகவே நம்ம பார்க்குறோம், ஒரு தமிழ் தேசியத்துக்கு நேர் எதிரி யாருன்னா இன்றைக்கி திராவிட சித்தாந்தம் தான் தமிழ் தேசத்துக்கு நேர் எதிரின்னு கொண்டு வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நாம் தமிழரில் பயணித்த மக்கள் வந்து அவங்க திராவிடத்தை எதிர்த்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வேறு யாருமே வச்சிருக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு முழுக்க ஒரு திராவிட கட்சியில் போய் இருந்து அந்த கட்சியில் வந்து அவங்களால வேலை பார்க்க முடியுமானா கொஞ்சம் இடர்பாடுகள் தான் ஜாஸ்தி இருக்கும் அவங்களுக்கு. உண்மையாலுமே அந்த தமிழ் தேசியத்து மேலே ஆர்வமும் பற்றும் கொள்கை பிடிப்பும் இருக்கக்கூடிய எந்த ஒரு நாம் தமிழர் கட்சியில் மெம்பராக இருக்கிற யாருனாலையும் முழுக்க திராவிடத்தை உட்கொண்ட சித்தாந்தத்தை கொண்ட கட்சிகளில் போய் செயல்படுறது வந்து ரொம்பவே அவங்களுக்கு இடர்பாடாக இருக்கும். அதனால அவங்கள ஏகப்பட்ட வழியில் மாற்றிக்க வேண்டியது இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நபர்களாக வந்து காளியம்மாளாக இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அவங்கக்கிட்ட நிருபர்களும் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் தாவேக்காக்கு போவீங்களா விஜய் அவர்கள் கூப்பிட்டா அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிற பட்சத்தில் நம்ம சொல்கிற மாதிரி இந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி நம்ம சமுதாய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உண்மையாலுமே மேற்கொண்டு வரத்துக்கு அந்த கட்சி வந்து நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த நேரத்தில் நம்ம அதை சிந்திக்கலாம். அங்கே இன்னும் கொஞ்ச நாளில் உங்களை நான் வந்து கூப்பிட்டு நான் எந்த இயக்கத்தில் எதனால் ஐக்கியமாக இருக்கேங்கிறது முதல் கொண்டு உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோன்றாங்க. அதனால் நம்ம பார்வையில் என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து எவால்வேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லா கட்சிகளையும் வந்து பண்ணுறாங்க. இப்போ காளியம்மாள் வந்து தன்னை வந்து ஒரு நெய்தல் நில மக்களையும் அந்த கடல் சார்ந்த இன மக்களுக்கும் உண்டான ஒரு லீடராக அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு முன்னிலையாளராக வந்து அவங்க தகவமைச்சுக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே சார். இப்போது டெல்டா மாவட்டங்கள்லாம் மீனவர் சமுதாய வாக்குகள் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுதா எலெக்ஷனில்? இல்லை, அவங்களே சொல்கிறாங்க. சில தொகுதிகள், உதாரணத்துக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர் மாதிரி தொகுதிகள்லாம் வந்து சட்டசபை தேர்தல்னாவே வெறும் 1000-2000 வாக்கு, ஈவன் 500 வாக்கில் 300 வாக்கில் 47 வாக்கிலலாம் ஜெயிக்கக்கூடியது இருக்குது. தூத்துக்குடி மாதிரி இதிலெல்லாம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே வந்து கடல் பகிர்ந்த சார்ந்த மக்களே வந்து அதிகமாக இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தொகுதியிலெல்லாம் வந்து இந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு வந்து அவங்க அதிகமான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்து இதை வந்து ஒரு ஒதுக்கீடு மாதிரியே அரசியல் கட்சிகள் செய்யணும் அப்படின்னு அவங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் வந்து அந்தந்த பகுதியில் இப்போ குறிப்பாக வந்து அவங்க சொல்கிற மாதிரி இந்த கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதி வாழ் மக்கள் எந்த தொகுதியில் அதிகமாக இருக்காங்களோ அந்த தொகுதிகளெல்லாம் அந்த மக்களை வந்து நீங்கள் அதிகமாக பிரதிநிதித்துவப்படுங்க, அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் அதிகார பரவலை வந்து ஏற்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து அவங்க முன்னிலை வச்சு தான் அதை கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மீனவ சமுதாயத்தை ஒரு பெரும் வாக்கு வங்கியாக பார்க்கறது இல்லையோன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல சார் இப்போ வரைக்குமே? இல்லை, அதாவது இப்போ தேர்தல் நேரத்தில் எல்லா கட்சியும் பேசுவாங்க, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 2 லட்சம் வீடு மீனவர்களுக்கு கட்டி கொடுப்போன்னாங்க. எத்தனாயிரம் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எந்த தகவலும் பெருசாக இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு தேர்தல்னு வரும்போது அந்த வீட்டில் ஒரு 10 ஓட்டு இருந்தால் கூட, அந்த ஊரில் ஒரு 10 வீடு இருந்து 100 ஓட்டு இருந்தால் கூட அந்த ஊருக்கு எல்லாரும் படையெடுப்பாங்க. கேள்வி என்ன வருதுன்னா, வாக்காளர்களாக அவங்கள பயன்படுத்தினதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு உண்டான அரசியலை நீங்கள் வந்து முன்னெடுக்கிறீங்களா, அந்த மக்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் வந்து நிலைநாட்டுறதுக்காக நீங்கள் அரசியலை கையில் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது வெறும் மீனவ சமுதாயத்துக்கு மட்டும் இல்லை,
பல மக்களுக்கு வந்து எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே அவங்க வாக்கு வங்கிகளை தான் பார்த்து அவங்க எதையாவது ஒன்று சொல்லி எதையாவது ஒன்று செஞ்சு அவங்களுடைய வாக்கை கவர்ந்துட முடியுமா, அந்த வாக்கை கவர்ந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் போதும், இப்படி அடிப்படையில் தான் இருக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியும். ஓகே சார், இதை கடந்து சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை வந்து தமிழகத்தில் வந்து ஏற்படுத்தினது. குறிப்பிட்டு பார்க்க போனால் வாக்காளர் சீர்திருத்தம் என்ற பெயரில் வந்து தமிழக மக்களோட வாக்குரிமையை வந்து தேர்தல் ஆணையம் வந்து பறிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. இந்த விடயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து வெறும் ஒரு அபத்தமான குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு எல்லாத்துக்குமே நம்மளை கட்டுப்படுத்துறது எது கட்டுப்படுத்துது? நம்மளை இந்திய அரசியல் சாசன அமைப்பு தான் நம்மளை கட்டுப்படுது. கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதோ அதுதான். நம்மளுடைய இந்திய கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? ஆர்டிகல் 326 பிரகாரம் நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் வாக்களிக்கக்கூடிய நபராக இருக்கணும்னா, ஒன்று இந்த தொகுதியில் வந்து நீங்கள் 18 வயசு முடிஞ்சிருக்கணும், முதல் கண்டிஷன். ரெண்டாவது, நீங்கள் எந்த தொகுதியில் வந்து நீங்கள் ஆர்டினரி ரெசிடென்ட்ஷிப் உங்களுக்கு எந்த தொகுதியில் இருக்கோ அந்த தொகுதியில் நீங்கள் வாக்காளர் ஆகலாம்னு. அப்போ வந்து பார்க்கும்போது நம்ம வந்து இன்றைக்கி 6.5 லட்சம் பேர் வந்து பீகாரிங்க வராங்க, அவங்கள வந்து வாக்காளர் ஆக்குறாங்க. அப்படிங்கும்போது இதே பீகாரில் இன்றைக்கி 64 லட்சம் மக்கள் வந்து இன்றைக்கி வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கப்படுறாங்க. நம்பரை பார்க்கும்போது ஐயோ 64 லட்சமா, இங்கே 6.5 லட்சமான ஒரு பரிதவிப்பு பதப்பதைப்பு ஏற்படும். ஆனால் அவங்க கேட்டகரிக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, 28 லட்சம் மக்கள் வந்து உயிரோடையே இல்லைன்றாங்க. உயிரோடு இல்லாதவங்களுக்கு வாக்கு கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி பீகாரில் இருந்து 34-38 லட்சம் பேர் வந்து பர்மனண்ட்டாக வந்து வெளி மாநிலத்துகளுக்கு போயிட்டாங்க. அவங்க இங்கே பீகார்லேயே இல்லை. ஏன்னா இந்த நடவடிக்கை எடுக்கும்போது பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்னு இருப்பாங்க உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனில், அவங்க மட்டும் இதில் ஈடுபடலை. 4 லட்சம் வாலண்டியரை ஈடுபடுத்துகிறாங்க. பீகாரில் இருக்கக்கூடிய 12 அரசியல் கட்சிகளை சார்ந்த 1,60,813 பூத் லெவல் ஏஜென்ட்டுங்களே இது வேலை பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி விடுபட்ட நபர்கள் பூராமே 3 தடவை இவங்க அத்தனை பேரும் போய் பார்க்குறாங்க. அந்த பகுதிக்கு யார் இன்சார்ஜோ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து மட்டும் போய் பார்க்கல, கட்சிகளை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்டும் போய் பார்க்குறாங்க. 3 தடவை போய் பார்த்தோம். அவங்கள வந்து அவங்களால ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல, அவங்கள ரீச் அவுட் பண்ண முடியலைங்கும் போது தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்தது 7 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொகுதிக்கு அதிகமான தொகுதியில் ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்காங்க. இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா இந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் தேஜஸ்வினி யாதவ்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு பித்தலாட்ட ட்ராமா பண்ணியிருந்தார். ஒரு பப்ளிக்கில் வந்து மீட்டிங்கை போட்டு அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தங்கிட்ட வந்து இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடியை அடித்து பார்த்துட்டு பாருங்கள் என்னுடைய வாக்கே இல்லைங்கன்னு ட்ராமா பண்ணார். கடைசியில் இது என்னடா எலெக்ஷன் இது பெரிய குற்றச்சாட்டாயிரும் இல்லையா? ஒரு துணை முதல்வராக இருந்த ஆளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஓட்டு இல்லைன்னா என்ன ஆகும்? பெரிய இஷ்யூ தான், பெரிய இஷ்யூ இல்லை. அப்போ உடனே வந்து எலெக்ஷன் கமிஷன் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது இவர் வச்சு அடித்தது டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி. எலெக்ஷன் கமிஷனில் இந்த ஓட்டர் ஐடியை பதிவு செய்யப்படலை. தேஜஸ்வினி யாதவ் கடந்த 3-4 தேர்தலாக வேற ஒரு ஓட்டர் ஐடியை பயன்படுத்தி தான் வாக்களிச்சுக்கிட்டு இருக்கார். அப்போ இது எவ்வளோ பெரிய இது பித்தலாட்டம் சொல்கிறதா என்னன்னு சொல்கிறது? இது வந்து ஒரு அரசியல் கட்சியை ஒரு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவன் செய்ய வேண்டிய செயலாக இது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, இதே தேர்தல் ஆணையம் வந்து இப்போ இவர் மேலே வந்து இன்றைக்கி வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு வந்து 2வது ஓட்டர் ஐடி இது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எலெக்ஷன் கமிஷனை இஷ்யூ பண்ணாத கார்டுன்றாங்க, இந்த நம்பரே எங்ககிட்ட இல்லைன்றாங்க. அப்போ ஒரு மக்களை திசை திருப்பி ஏமாத்துறதுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவங்கும் போது எப்படிலாம் பேசுவானான்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அத்தனை விதிமீறலும் இன்னைக்கு மீறி இருக்காரு இந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன். அப்போது அவங்க அங்கே வாக்களிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஒன்று இறந்து போயிட்டாங்க, இன்னொருத்தர் பர்மனண்ட்டாக வந்து வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்க, ஓட்டு போட வர்றதே இல்லை. 3வது இப்போ உங்களுக்கு 2 ஓட்டர் ஐடி கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போது இந்த 3 காரணங்கள்னால தான் அந்த 64 பிரச்சனை எங்கே வரணும்? 64 லட்சம் ஒன்று. இப்போ நமக்கே திடீர்னு 64 லட்சம் பேர்த்த வந்து பீகாரில் நீக்கிட்டாங்க போது எனக்கே பயங்கர டென்ஷன் ஆச்சு. என்னடா இந்த அளவுக்கு இவ்வளோ கொடுமை நடக்குதான்னு தான் நம்ம போய் எல்லாத்தையும் படிக்கிறோம், என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எஸ்ஐஆருங்கிறது இன்றைக்கி நடத்தலை, 2003 ஜனவரியிலே ஒரு தடவை நடத்தியிருக்காங்க. அப்பயே நடத்தி இதை கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நடக்குது. இப்போ இதில் கூட என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட குடியுரிமை சான்று கொடுக்கறதுக்கு ஒரு 11 லிஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதில் இந்த 2003 ஏற்கனவே இந்த எக்ஸசைஸ் பண்ணினால அதுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்களாக இருந்த எந்த ஒரு நபரும் நீங்கள் உங்களுடைய இருப்பிட சான்றிதழையோ குடியுரிமை சான்றிதழோ காமிக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதை வச்சு தான் 2003 உங்களுக்கு வாக்களித்து கொடுத்துருக்கோன்றாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க ஒரு 11 டாக்குமெண்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுங்கன்ட்டு இதில் வந்து பல பேர்த்துக்கு பிரச்சனையை கிளப்புறாங்க. இப்போது பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்களா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பு எந்த அடிப்படையில் வச்சு எடுத்திருப்பாங்க?
வாக்காளர் பட்டியலை வச்சுருப்பாங்கன்றீங்களா எப்படி சார்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து இந்த நபர் இன்னென்ன சாதியை சார்ந்தீங்கன்னு எதை வச்சு நிர்ணயிப்பாங்க? ஜாதி சான்றிதழ். சாதி சான்றிதழை வச்சு தானே அதை நிர்ணயிக்க முடியும். அப்போது 2023 இவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரில் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிற மக்கள் தொகை வந்து 13 கோடி பீகாரில் இருக்கிறது. அடுத்தது 2024 தேர்தலில் அங்கே வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனா 7,71,00,000 பேர். 13 கோடி மக்கள் தொகை, 7,71,00,000 பேர் தான் வாக்காளர்கள். வாக்களிச்சவங்க 2024 4,34,00,000. ஸோ வாக்களித்த சதவீதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 56% தான். என்னடா இந்த எலெக்ஷன் தான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு 2020 நடந்த கடந்த 25 ஆண்டுகளாக நடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய வாக்கு சதவீதத்தை எடுத்து பார்த்தோம்னா 44% 58% தான் வாக்குப்பதிவே நடக்குது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது நமக்கு? பெருவாரியான மக்கள் வாக்களிக்கிறதே போறதில்லை. புரியுதா? 44% 58% தான் வாக்குப்பதிவு நடக்குது. பாதிக்கு பாதி வாக்களிக்கிறது கிடையாது. பாதிக்கு பாதி வாக்களிக்கிறது. அப்போ இந்த மக்கள் எல்லாம் எங்க இருக்காங்கங்கிற கேள்வி வருது இல்லையா? அதனால தான் இப்போ இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் வந்து தேர்தல் ஆணையர் வந்து இவர் இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் தான் இவர் வரார். பிப்ரவரி மாதம் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு எஸ்ஐஆர் பண்ணணும்னு அவர் டிசைட் பண்ணி, என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் வந்து இந்தியா முழுக்க நடத்தணும். அப்போது இந்த மாதிரி நடக்கும்போது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வந்து கரெக்டாக கண்டறியப்படுவாங்க. அப்போது இன்னொரு குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த 11 டாக்குமெண்ட்டில் கொடுக்கறதுக்கு வந்து நாங்கள் 100 ரூபா 200 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளோ தூரம் நாங்கள் போய் அலக்களிக்கணுமா, சீரழியணுமா, இந்த 100 ரூபா கூட கொடுக்க முடியாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமான்ட்டு இதை எதிர்க்கக்கூடியவங்க பேசுகிறாங்க. ரைட், சூப்பர். அப்போது இந்த 37 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி வெளி மாநிலங்களில் வந்து பர்மனெண்ட்டாக போய் செட்டில் ஆகிட்டாங்கங்கும் போது 100 ரூபாய்க்கே சிரமம்னு கொடி பிடிக்கிறாங்க. இப்போது நீங்கள் பீகார் உதாரணத்துக்கு இப்போ சென்னையில் இருக்காங்கன்னு வச்சுங்க. பீகாரில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறாங்களா 6 லட்சம் பேர் இருக்காங்க. இந்த 6 லட்சம் பேரும் வந்து இன்றைக்கி பீகாரில் போய் வாக்களிச்சுட்டு வரதுக்கு எவ்வளோ செலவாகும்? ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் 2000-3000 ட்ரெயினில் போன மினிமம் சொல்கிறேன். எத்தனை நாள் செலவாகும்? எப்படியும் ஒரு 3 நாள் செலவாகும். போகிறதுக்கு 2 நாள், வரதுக்கு 2 நாள், அங்கே வாக்களிக்கிற ஒரு நாள் கூட குறைஞ்சபட்சம் 5 நாள். 5 நாள் நீங்கள் லீவ் போட்டு போனால் இவங்க வேலைக்கு சம்பளம் கொடுப்பாங்களா? அப்போ 5 நாள் சம்பளத்தையும் விட்டு 2000, 3000, 4000 ரூபாய் செலவு பண்ணி நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு ஓட்டு போடுறவன் 100 ரூபா கொடுக்கறதுக்கு முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. 100 ரூபா செலவு பண்ணி எங்களால் ஒரு பத்திரத்தை ரெடி பண்ண முடியல, இந்த ப்ரூஃபை ரெடி பண்ண முடியலன்னு நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கும்போது 3000 ரூபாய் செலவு பண்ணி 5 நாள் சம்பளத்தை விட்டுட்டு ஒருத்தன் இங்கிருந்து போய் வாக்களிப்பானா? இது நியாயமான கேள்வியா இல்லை அபத்தமான கேள்வியா நான் கேட்குறது? அப்போ 100 ரூபாய்க்கே முடியாதவன் எப்படி உங்களுக்கு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி 5 நாள் லீவை போட்டு போய் வாக்களிச்சுட்டு வருவான்? அப்போ என்ன நமக்கு தெளிவாக தெரியுதுன்னா 13 கோடி மக்கள் தொகை, 7,71,00,000 பேர் வந்து வாக்காளர்கள். வாக்கு பதியறது வந்து வெறும் 44%-லேருந்து 58% போது பெருவாரியான மக்கள் அங்கே வாக்களிக்கிறதே இல்லை. இது ஏன்னுங்கிறது தான் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 64 லட்சம் பேர் இந்த கேட்டகரியில் 3 பேர் செத்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி அந்த ஊர்லேயே இல்லை, அவங்களுக்கு வாக்குரிமை இல்லை. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தடவை நிறைய பேர் வைக்கக்கூடிய இன்னொரு கேள்வி என்னென்னா, நியாயமான கேள்வி வந்து 30 நாள் தான் டைம் கொடுக்குறாங்க, 30 நாள் எப்படி பத்தும் அப்படின்றாங்க. 2003 இது ஏற்கனவே நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இதே எஸ்ஐஆர் 2003 நடந்துச்சு. அன்னைக்கு எத்தனை மாதம் கொடுத்தாங்க? அன்னைக்கும் இதே 31 நாள் தான். அன்னைக்கும் ஒரே மாதம் தான், இன்றைக்கும் ஒரே மாதம் தான். இன்றைக்கி 2025 டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, 2003 டெக்னாலஜி எப்படி இருந்திருக்கும்? இதை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும் இப்போது. அப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலேயும் அன்னைக்கு கொடுத்து அதே 30 நாள் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இன்னும் சேர்த்து கொடுக்கணுமா? கொடுக்கலாம், தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக கூட 2 மாதம் கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் நம்ம இல்லாத ஒரு மக்களுக்கு வந்து இதை வந்து நீங்கள் அரசியல் படுத்தாதீங்கன்ற. நான் இதை வந்து நீங்கள் வெறும் அரசியலாக மட்டும் பார்க்கக்கூடாது. நான் தான் சொல்கிறேன், இந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய பையன் பண்ணின இந்த ஃப்ராடு ஃபோர்ஜரி வந்து இப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு, இது எல்லாமே உங்களுக்கு சமூக வெளியில் இருக்குது, செய்திகளாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அங்கே ஃபாலோ பண்ணுறவன் பூரா இப்போ அந்த தேஜஸ்வினி யாதவ் சொல்கிறது பூரா தெய்வ வாக்குன்னு நினைக்கிறவன் பூரா என்ன நினைப்பான்? அவர் சொல்கிறது தான் கரெக்டு, இப்போ தான் பண்ணுறாங்கன்னு நினைப்பான். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 326 பிரகாரம் அவனுக்கு 18 வயசு ஆகிருக்கணும். அவன் எந்த தொகுதியில் வந்து அவன் வசிக்கிறானோ அவனுக்கு அந்த தொகுதியில் வந்து ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அவன் அந்த தொகுதிக்கு உண்டான வாக்காளர் ஆவான். அப்போது இன்றைக்கி பீகாரில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற மாநிலத்தில் வந்து வெளியே போயிட்டாங்கிறதுக்காக அங்கே வாக்குரிமை எடுக்கப்படுறது நியாயம். அப்போ எந்த மாநிலத்தில் இருக்கானோ அந்த மாநிலத்தில் அவனுக்கு வாக்குரிமை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ தமிழ்நாட்டில் வந்து 6 லட்சம் பேர் இருக்காங்க, அவனுக்கு கொடுக்கக்கூடாது நீங்கள் கொடியை பிடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இது? ஆனால் சார், இப்போது பீகாரில் இருக்கக்கூடிய கல்ச்சரோ அவங்களோட அரசியலோ வேறு, இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்ச்சரோ அவங்களோட அரசியலோ வேறு.
தமிழகத்துக்கு தேவையான ஒரு தலைவர் வந்து தமிழக மக்கள் வந்து கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்து வேற்று மாநிலத்தர் அவங்களுக்கு தேவையான ஒரு தலைவரையோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு பார்ட்டியையோ இங்கே வந்து முன்னிறுத்தணும் அவங்க நினைப்பாங்க. இது வந்து தமிழக அரசியல் காலத்திலையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இல்லை. நீங்கள் கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. அப்போ இந்த 6 லட்சம் பேர்த்த தவிர மீதி இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கீங்க போகிறோம் தமிழ் மக்களை சார்ந்து தமிழ் மண்ணை சார்ந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்து கரெக்டாக தான் வாக்களிக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? அப்போது அவங்க விருப்பப்படி கரெக்டாக தான் வாக்கத்திருக்காங்க அவங்க நினைக்கிறாங்க. அப்போது இது ஒரு பக்கம். அப்போ இந்த 6 லட்சம் பேர் வரனால ஏன்னா இப்போ இன்றைக்கி கர்நாடகாவில் தமிழர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? சற்றேறக்குறைய 25 லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு பூரா அங்கே வாக்குரிமையை பிடிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சிடலாமா? ஆந்திராவில் சற்றேறக்கூடிய உங்களுக்கு 12-13 லட்சம் பேர் இருக்காங்க. கேரளாவில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க? அங்கே ஒரு 15 லட்சம் பேர் இருக்காங்க. டெல்லியில் வந்து டெல்லியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே வேட்பாளரை நிறுத்தினாரா இல்லையா? ஏன் நிறுத்தினாங்க? அங்கே தமிழ் வாழ் மக்கள் இருக்காங்க, அந்த ஓட்டு நமக்கு கிடைக்குங்கிறதுக்காக தான் நிறுத்துகிறாங்க. இன்றைக்கி எல்லா கட்சியுமே வந்து இன்றைக்கி மற்ற மாநிலத்தில் நிறுத்துறதுக்கு காரணம் என்ன? அங்கே நம்ம இப்போ இன்றைக்கி மும்பையில் வந்து தமிழர்கள் இல்லையா இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பூரா அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு உரிமையை பிடுங்கிடலாமா? பிடுங்கிட்டு இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட்டு போடலான்னு சொல்லிடலாமா? என்ன இது நியாயமா? இது நீங்கள் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சென்னை எடுத்துங்க. சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்கள் இன்றைக்கி சென்னையினுடைய மக்கள் தொகை எத்தனை பேர்? சென்னையோட அதாவது பூர்வீகமாக கொண்டவங்க கேட்குறீங்களா மொத்தமாக கேட்குறீங்க? மொத்தமாக மக்கள் தொகை எவ்வளோ? மொத்தமாக ஒரு 1.5 கோடி பேர்கிட்ட இருப்பாங்க. இதில் சென்னையை பூர்வீகமாக கொண்டது எத்தனை பேர் இருப்பாங்க? என்ன சார் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் இருப்பாங்க. 30% கூட கிடையாது. மீதி எல்லாம் நம்ம இப்போ நானே வெளியூர்லேருந்து வந்திருக்கேன், நீங்களும் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க. அப்போ நமக்கு பூரா உங்களுக்கு சென்னை நீங்கள் வேண்டாம், சென்னையில் இருக்கிறவங்க பூரா உங்களுக்கு சென்னையில் ஓட்டு கிடையாதா? நீங்கள் எல்லாம் போய் உங்கள் ஊரில் போய் ஓட்டு போடுங்க. ஆனால் இதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா சரண்ராஜ்? அப்போ இது எப்படி நியாயம் இல்லையோ அப்படி தானே அதுவும் நியாயம் இல்லை. இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் எங்கே இருந்தாலும் இந்தியர்கள் தானே. அதுதானே நம்மளுடைய அரசியல் சாசனம் சொல்லுது. எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அரசியல் சாசனத்தை பிரகாரம் நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையாக இருக்கும்போது அரசியல் சாசனம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எங்கள் ஊரில் எங்காரெல்லாம் ஓட்டு போடணும்னா இங்கே இருக்கக்கூடிய எத்தனை அரசியல்வாதிகள் வந்து இன்னைக்கு இந்த சென்னையை சார்ந்தவர்கள் மக்கள் எத்தனை பேர் இன்னைக்கு சென்னையை சார்ந்தவர்கள் சென்னையில் உட்காந்து இன்னைக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போடுங்க, இனிமேல் உங்களுக்கு எங்கள் வாக்குரிமை இல்லை, நீங்கள் எல்லாரும் ஊருக்கு போகணும்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? இல்லை இதை சொல்லக்கூடிய நபர் ஒத்துப்பாரா நாங்கள் சொந்த ஊர்லேயே போய் ஓட்டு போட்டுக்கிறோன்னு? அப்போ இதெல்லாம் வந்து ஒரு விசாலமான பார்வையோடு பார்க்கணும், ஒரு சரியான அணுகுமுறையோடு அணுகணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு கலாச்சாரம் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிறீங்க, ரைட்? இப்போ அதனால தான் சொல்கிறேன், இப்போ இன்றைக்கி வந்து ஒரு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு டெல்லியினுடைய கலாச்சாரத்தில் தான் இருக்காரா? இல்லை சார், அவங்க வாக்குரிமை கொடுக்கறது இல்லையா? இல்லை சார், இப்போ நம்ம பேசும்போது சொன்னீங்க 2003க்கு முன்னாடி இருந்தவங்களெலாம் வாக்குரிமை கொடுத்துருக்காங்க. அது வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகலை. ஏன்னா அப்போ வந்து இந்த அளவுக்கு வெளி மாநிலத்தோட மக்கள் தொகை வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்குற இடத்துல 10 பேரில் 3 பேர் வந்து வட இந்தியர்களாக இருக்கிறத வந்து பார்க்க முடியுதுன்றப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு மார்ஜின் தானே சார். அதை கம்பேர் பண்ணுறப்போ சொல்கிறேன். இல்லை இப்போ சவுகார்பேட்டையில் இருக்கிறவங்க இல்லை நம்ம போயிட்டு நீங்கள் எங்கே ஓட் போடுறீங்க நம்ம கேட்க முடியாது. ஏன்னா காலங்காலமாக அவங்க இல்லை இதை கேட்டிங்கன்னா நீங்கள் அதையும் கேட்கணும்ல. அப்போ எனக்கு சவுகார்பேட்டையில் இருக்கவங்க பூரா தமிழனுடைய கலாச்சாரம் தெரியுமா? அப்போ இவங்களுக்கு மட்டும் கலாச்சாரம் பிரச்சனை வந்துடும், சவுகார்பேட்டில் இருக்கிற கலாச்சாரம் பிரச்சனையாக வராதா? நான் அதான் கேட்குறேன். இப்போ இன்றைக்கி வந்து மும்பையில் ஒரு தமிழர் இருக்காங்க, காலங்காலமாக இங்கே இருக்கிறவங்களும் குறிப்பிட்டு ஒரு 5-6 வருடங்க இங்கே இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? இல்லை அதை தான் சொல்கிறேன். இன்றைக்கி இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்தியர்கள் எங்கே வேணால் போய் எங்கே வேணால் வசிக்கலாம், நீங்கள் எங்கே போனால் போய் வேலை பார்க்கலாம், எந்த காலேஜில் வேணால் எந்த ஊரில் வேணால் போய் படிக்கலாம், எங்கே வேணால் தொழிலை தொடங்கலாம், எங்கே வேணால் சொத்து பத்து வாங்கலாம், நீங்கள் எங்கே வேணால் உங்களுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கோ வசிக்கிறதுக்கோ உரிமை இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. அதே மாதிரி வாக்களிக்கிறதுக்கும் உரிமை இருக்குது. அரசியல் சாசனம் சொல்லுது, நம்ம சொல்லலை. அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நீங்கள் அரசியல் சாசனத்தை தூக்கி பிடிக்கும்போது இதை மட்டும் நீங்கள் எப்படி குற்றம் சொல்லுவீங்க? நான் இன்னொன்று கேட்குறேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் எத்தனை பேர்? தெரியல சார். 6.25 கோடி பேர் இருக்காங்க. இந்த 6.25 கோடி பேரில் வந்து இந்த 6.5 லட்சம் பேர் வந்துட்டு அதில் பிரச்சனை ஆயிருமா சார்? போன 2021 வெற்றிக்கும் தோல்விக்கும் வெறும் 1.25 லட்சம் தானே சார். இல்லை அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் அதுக்காக வந்து நான் எவனையுமே என் மாநிலத்துக்குள்ள உருவாட மாட்டேன்னா அப்போ எல்லாம் தமிழர் இல்லாத எல்லாத்தையும் வெளியே தூக்குங்க. அப்போ பிரச்சனை எங்கே வரும்னா யார் தமிழருங்கிற பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை ஏற்கனவே ஓடிட்டு இருக்குது. நிச்சயமா. இப்போ ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசியத்தை சார்ந்தவங்களே ஒவ்வொரு இயக்கமும் சொல்கிறது தமிழர்களுடைய டெஃபினேஷன் வேறையாக இருக்குது. எந்த டெஃபினேஷன் எடுத்துக்கிறது? நம்ம அரசியல் சாசனம் சொல்கிறத கேட்குறதா, இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் சொல்கிறத கேட்குறதா? அப்போ இந்த ரீஜனலிசம் ப்ரொடெக்ஷனிசம்ங்கிறது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்தந்த இடத்துல இருக்கணும். இதை வந்து வெறும் இந்த ஆட்கள் இங்கே வந்துட்டாங்க, அவன் பீகார் என்ன அவனா வந்துட்டான், இது என்னன்னா இது எல்லா இடத்துலையும் எந்த இடம் எந்த ஊர் வளருதோ அந்த ஊருக்கு மக்கள் எல்லாம் படையெடுப்பாங்க. நம்ம ஏன் சென்னைக்கு வந்தோம்? பொருளாதார தேவையை தேடி வருகிறோம் சார். நம்ம ஊர் வேறு தானே. சென்னையினுடைய கலாச்சாரம், சென்னை தமிழ் வருதா உங்களுக்கு எனக்கும்? இல்லை. இவ்வளோ நாளாக இருக்கிறோம், உங்களுக்கும் எனக்கு சென்னை தமிழ் வந்திருக்கா? இல்லை. இப்போ நம்மளே வந்து ஒருத்தன் சென்னைக்காரன் பேசும்போதே இவன் சென்னைக்காரன் இல்லைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான். அப்போ அவன் வந்து நம்மளை அந்நியனா நம்மளை ட்ரீட் பண்ணானா உங்களுக்கு எப்படி இருக்கும்?
புரியுது. ஒரே மொழி பேசக்கூடியவர்கள், அவங்களுடைய கலாச்சாரம் வேற, நம்மளுடைய கலாச்சாரம் வேற. அப்போ இன்னைக்கு இந்தியா மாதிரி நாட்டில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஒரு 300 கிலோமீட்டர் தாண்டிங்கனாவே கலாச்சாரம் வேற, உணவு வேற, உடைகள் வேற, மொழியை பேசக்கூடிய மொழிகள் வேற. ஆனால் ஒன்றுபட்ட இந்தியா, அதுதான் இந்தியாவினுடைய பெருமை. அப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம அரசியல் ஆக்கக்கூடாது. இது எந்த இடத்துலையாவது வந்து நம்மளுடைய மக்களுக்கு இப்போ அங்கே வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த தேர்தலில் யார் நிற்கிறாங்களோ அவங்கள பார்த்தா நான் ஓட்டு போட போகிறான், அவங்கள பார்த்தா நான் ஓட்டு போட போகிறான். நிச்சயமா. அப்புறம் இப்படி தானே ஏற்கனவே சவுகார்பேட்டில் இருக்கிறீங்களோ அப்படி தானே ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. அப்போ அவங்ககிட்டயும் நீங்கள் போய் அப்பீல் பண்ணி எந்த கட்சி இல்லை, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் வாக்களிக்கிறாங்களா? இல்லை, கிடையாது. இல்லை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள், இங்கே இருக்கக்கூடிய கல அரசியல் எப்படி நடத்துகிறாங்க, எந்த தலைவர் என்ன பண்ணுறாங்கிறத பார்த்து தானே இவங்களும் வாக்களிக்க போகிறாங்க. வரைக்கும் 6.5 பேர்த்துக்கு வாக்களிக்க குடிக்கல, இதை வந்து ஒரு பிரச்சனையாக கிளப்பிட்டு இருக்காங்க. ஐயா, அதுதான் கேட்கலான்னு வந்தேன் சார். இப்போது திமுக, அதிமுக போன்ற கட்சிக்கெல்லாம் இங்கே எப்படியாச்சும் ஜெயிக்க வேணும், தங்களோட அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு முதற்கொண்டு யார் யார் வீட்டில் என்னென்ன வாக்குகள், யார் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்ற அளவுக்கு ஒரு கட்டமைப்புக்கு வந்த கட்சி. இப்போ வேற்று மாநிலத்தை உள்ளவர் வருவாங்க, நமக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்கன்னா அவ்வளோ எளிதாக உள்ள விதகாத கட்சிகள் தான் இவங்க 2 பேரும். இப்படி இருந்தால் இவங்க ஏன் இந்த பிரச்சனையை கலப்புறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எழ தொடங்கியிருக்கு. அது ஏதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பும் விதமாகவும் இல்லை. அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த பீகார்லேருந்து வரவங்க போகிற இந்த 6 லட்சம் பேர்த்த விட்டால் இவங்க எல்லாருமே பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்போ என்ன பாரதிய ஜனதா பீகாரில் ரொம்ப பாரதிய யார் ஆடிட்டு இருக்காங்க? பீகாரில் ஆளுங்கட்சி யார்? நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன் அப்புறம் பாரதிய ஜனதாவை ஆளுதாங்க? இல்லை. அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான கட்டமைப்பு பார்த்தீங்களா? அப்போ வட மாநிலத்தில் இருக்கிறவங்க பூரா பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவானா? அப்போ வட மாநிலத்தில் மற்ற கட்சிக்காரங்க யாருமே ஜெயிக்கலையா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இங்கே 40 எம்பி வந்து திமுக கூட்டணியில் இருக்குது, மற்ற இந்த வட மாநிலங்களை பூரா அத்தனை பேரும் பிஜேபி தானா? இல்லை. அப்போ இது எவ்வளோ முன்னுக்கு பின் முரணான கருத்து இல்லையா? எப்படி வந்து அங்கெல்லாம் பாரதிய ஜனதாக்காரன் தான் இருப்பானா? அப்போது இது வந்து ஒரு தேவையில்லாத சந்தேகத்தை எழுப்பி மக்கள் மத்தியில் ஒரு அறியாமையை கிளப்பிவிடுறது. நீங்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஐயோ அவன் வந்துட்டா நான் என்ன பண்ணுவேன், இவன் வந்துட்டா நான் தான் திருப்பி கேட்குறேன். சென்னையில் பூர்வீகமாக கொண்டவன் நீ உங்கள் ஊருக்கு போடான்னு திருநெல்வேலிக்காரனை சொன்னான்னா என்ன ஆகும்? பிரச்சனை தான். இப்போ பீகார்காரனால வந்து தமிழ்நாடு பாதிக்குங்கிறது போது திருநெல்வேலிக்காரனால சென்னையில் பாதிக்காதா? அப்போ இங்கே இருக்க சென்னையில் இருக்கிறவங்க பூரா நீங்களாம் வழி வந்து அங்கேருந்து வந்துட்டனால தானே என்னுடைய வேலை வாய்ப்பு போகுது, என்னுடைய படிப்பு போகுது, என்னுடைய மருத்துவம் போகுது, நீங்களாம் அவன் உங்கள் ஊருக்கு போங்கடா. நாங்கள் மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் இவ்வளோ பெரிய நகரத்தில் இருக்கும்போது, இப்போ சென்னையினுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு 30% மக்கள் மட்டும் இங்கே இருந்தாங்கன்னா எல்லா வசதி வாய்ப்பும் சென்னையை பூர்வீகமாக கொண்ட மக்களுக்கு ஏகபோகமாக கிடைக்குமா கிடைக்காதா? அப்போ இந்த வாய்ப்பை பூரா தட்டி பறிச்சுட்டு இருக்கிறது யார்? பீகார்காரனா இல்லை தமிழ்நாட்டில் வேறு இடத்துலேருந்து வந்த நம்மளை மாதிரி ஆட்களா? நம்மளை மாதிரி ஆட்கள் தானே இங்கே சென்னையில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களினுடைய வாய்ப்பையெல்லாம் நம்மளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதனால் அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் போச்சா? அப்போ இது எல்லாமே இது என்னென்னா, ஒரு நகரமோ ஒரு பகுதியோ வளர்ச்சி அடைய அங்கே மக்கள் வந்து கூடுவாங்க. இது வந்து இயற்கையில் நடக்கிறது. இது வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த இடத்தை நோக்கி நகர்றது வந்து இப்போ எப்படி வந்து உணவு இருக்கிற இடத்தை நோக்கி எறும்புகள் போகும், அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து உங்களுக்கு வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கோ, பொருளாதாரம் நல்லா இருக்கோ, வாழ்க்கை முறை நல்லா இருக்கோ, அதை நோக்கி வந்து மக்கள் தொகை வரும். இது இயற்கை. நீங்கள் உலகத்தில் எந்த நாடுகளை வேணால் எடுத்துக்கங்க, எந்தெந்த சிட்டிஸில் வந்து அதிகமான வளர்ச்சி, வேலைவாய்ப்புகள், படிப்பு, மருத்துவம், பொருளாதாரம் எல்லாம் எங்கே சிறந்து விலகுதோ அதை நோக்கி மக்கள் போவாங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய ஆட்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறது இல்லையா? போகிறாங்க. அப்போது மக்களுடைய அடிப்படை எண்ணமே என்னன்னா, எங்கே போனால் என்னுடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்குமோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கிறது தான் மனிதனுடைய அந்த காலத்தில் நாடோடி இருந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனிதன் வந்து எங்கே போனால் நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குமோ அதை நோக்கி தான் அவனுடைய பயணமே இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை வந்து நாங்கள் ஒரு 6 லட்சம் வாக்காளர்கள் இங்கே வந்துட்டு உடனே பண்ணிவிட்டு அவங்க இந்த இடத்துல வசிக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் கொடுத்தீங்கன்னா தானே கொடுக்க போகிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த ஊரில் ஒரு 10 வருஷமாக ஒருத்தன் பீகார்காரனே இருக்கான்னு வச்சுங்க, அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்குறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவன் அவங்க ஊர்லேயும் போடலாம், அங்கேயும் நீங்கள் ஓட்டை தூக்குறீங்க, அந்த ஊரில் இல்லைன்ட்டு. அப்போ எங்கேயும் கொடுக்க மாட்டானா அவன் உள்நாட்டுக்குள்ளாரே வந்து அகதியாக இருக்கணுமா? சரி, பீகார்காரனை விடுங்க. இப்போ நாளைக்கு வந்து கர்நாடகாவில் இன்றைக்கி பெங்களூரில் 30% நம்ம தமிழர்கள் தான் இருக்காங்க. நாளைக்கு பெங்களூரில் உங்களுக்குலாம் வாக்குரிமை இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாங்க, எங்கேயும் வாக்குரிமை இல்லை. அப்போ தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளாரே தமிழர்கள் அகதியாக இருக்கிறதா? பீகாரிகள் அகதியாக இருக்கிறதா? ராஜஸ்தானியர்கள் அகதியாக இருக்கிறதா? உத்தரப்பிரதேசக்காரன் அகதியாக இருக்கிறதா? கேரளாக்காரன் அகதியாக இருக்கிறதா? அப்போ எதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்? நம்மளுடைய அரசியல் பார்வையும் அரசியலும் ஒரு பரந்து விரிந்த ஒரு முன்னேற்ற சமுதாயத்தை கொண்டு போகிறதுல தானே நம்மளுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள், ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு பின்னோக்கி இழுக்கக்கூடாது. நம்ம அது யார் செஞ்சாலும் அது தவறு தான். இது என்னுடைய கருத்து.
நம்ம வந்து அரசியலை வெளிப்படையாக நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய சிந்தனைக்கு இதுதான் தோணுது. யாரையும் நீங்கள் வராது, நீங்கள் வந்துட்டா நாங்கள் தோற்று போயிடுவோம். எப்படி நீங்கள் உள்ள வேண்டாம், நீங்கள் எப்படி தோற்றுவீங்க? இதுதான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன் சார். ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக நேரத்துக்கு நன்றி சார்.